ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே. ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துருக்குறது ட்ரீம்ஸ் ஆஃப் ஃபைன். நான் உங்கள் டெஸ்கிடார். இன்றைக்கி நம்ம அவங்களோட மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ் பார்ட் 27 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் தேவங்க வைனை ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு கூட்டிகிட்டு போய் அந்த கடையை புரட்டி போட்டு அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ்லாம் போட்டு பாடப்படுத்திட்டு இருந்திருப்பாரு. லாஸ்ட்டாக வைனுக்காக ஒரு சாரியை செலக்ட் பண்ணியிருந்திருப்பாரு. அப்பாடா இவர் கிளம்புவாருன்னு நினச்சிட்டு இருக்கப்போ எனக்கு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தேவங்க வயன் கிட்ட சொல்லியிருப்பாரு. அங்கே இருக்கவங்க எல்லாம் பயங்கரமாக ஷாக் ஆகியிருந்திருப்பாங்க. அப்போது வயன் கொஞ்சம் யோசிச்சு உங்களுக்கு நான் ட்ரெஸ் செலக்ட் பண்ணி தரேன்னு சொல்லி தேவங்க கூட்டிகிட்டு போயிருந்திருப்பா. அதோட முடிச்சுங்க. ஸோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் சரி வாங்க உங்களுக்கு நான் ட்ரெஸ் செலக்ட் பண்ணி தரேன், நீங்களாம் போய் தேடுறீங்கன்னா இப்போ பண்ண மாதிரி நிறைய டைம் வேஸ்ட் தான் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவங்களோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. தேவங்க என்னோட கையே பார்த்துட்ருக்காரு. தேவங்க விட ஹைட்டு கம்மி தான், பட் ஒயன் ஹைட் கம்மின்னு சொல்ல முடியாது. நம்ம தேவங்க தான் கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கார். ஒயன் தேவங்களோட ஷோல்டர் கிட்ட வரைக்கும் வருவா. தேவங் ஒயனையே பார்த்துட்டு அவர் பின்னாடி சைலண்ட்டாக ரொம்ப ஒபீடியண்ட்டாக போயிட்டே இருக்காரு. இப்போ வயனை அவரை கூட்டிகிட்டு போயிட்டு மென்ஸ் செக்ஷனில் நின்று எனக்கு நீங்கள் சாரி எடுத்து கொடுத்தீங்கல்ல, ஸோ உங்களுக்கும் அதிகமாக ஃபார்மல்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணக்கூடாது, நான் சூஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் ட்ரெடிஷ்னல் அட்டையால் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க அவர் ட்ரெடிஷ்னலான ட்ரெஸ்ஸஸ் பார்த்துட்ருக்கா. அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ்லாம் ஐயோ இவ்வளோ நேரம் இவர் போட்டு பாடப்படுத்திட்டு இருந்தார், இப்போ இந்த பொண்ணு செலக்ட் பண்ணுறது போகுதே, இந்த பொண்ணு சீக்கிரம் முடிச்சிடும்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல, பார்க்கலாம். இந்த 2 கஸ்டமரை வச்சுக்கிட்டு நம்ம காலையிலேருந்து பாடப்பட்டுட்டு இருக்கோம். சரி வேறு வழி இல்லை, அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்துகிட்டு அவங்க போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எம்ப்ளாயீஸ்லாம் பேசிகிட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்போ வயன் அங்கே இருக்க ஷர்ட் செக்ஷனில் நமக்கு ஆப்ட் ஆகிற மாதிரி நிறைய பார்த்துட்ருக்கான். வயனுக்கும் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்டில் எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்போது இவருக்கு எந்த கலர் கரெக்டாக இருக்கும், நம்ம ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதே மாதிரி இவருக்கு கரெக்டாக ஆப்ட் ஆகிற மாதிரி ஏதாவது கலர் இருக்கணுமே. பிளாக், நமக்கு க்ரே கலர் எடுத்து கொடுத்துருக்காருல, இவருக்கு பிளாக் பர்ஃபெக்டாக சூட் ஆகும். பிளாக் கலர் தான். நீங்கள் பிளாக் கலர் ஷர்ட்ஸ் காட்டுங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். இருக்க எம்ப்ளாயும் பிளாக் கலரில் இருக்க எல்லா ஷர்ட்டையும் கொண்டு வந்து ஒயின் முன்னாடி கூச்சி வைக்கிறாங்க. ஒயின் அது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கான். பட் அதில் ஒரு ஷர்ட் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்த 5 மினிட்ஸ்லேயே அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துட்டான். இங்கே பாருங்கள், இந்த பிளாக் ஷர்ட் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், இது ஓகே. ஏய் என்ன என்னோட ஒப்பீனியன் கேட்காம நீயே எடுத்து வச்சிட்ருக்கேன்? நீங்கள் மட்டும் என்ன பார்க்க விட்டீங்களா? இல்லை எனக்கு நீங்கள் தானே செலக்ட் பண்ணீங்க, அதே மாதிரி தான் இப்போ நான் எடுத்து கொடுக்குறதா நீங்கள் சைலண்ட்டாக போடணும், சும்மா இதுக்கு மேலே இல்லை நீங்கள் பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி எவ்வளோ வாய அடைச்சிட்டா. தேவமே என்னென்ன பேசுறது பாருது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிட்டாரு. இன்னும் பர்ஃபெக்டாக அந்த ஷர்ட்டை சூஸ் பண்ணிட்டா இல்லையா. ஸோ அவள் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்னால் இல்லைங்க, வேஷ்டி சட்டு தானே, அதையும் எடுத்து சைலண்ட்டாக பேக் பண்ண சொல்லி கொடுத்துட்டான். அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கெலாம் இப்போ தான் உயிரே வந்த மாதிரி இருக்குது. அப்பா கரையின்னு அந்த மனுஷன் போட்டு நம்மளை பாடப்படுத்திட்டாரு. ஏதோ இந்த பொண்ணு நம்மளை காப்பாற்றி விட்டான். முதல்ல பேக் பண்ணி பில் போட்டு இந்த 2 பேரையும் வெளியே அனுப்புங்க அப்பா, அப்போ தான் நமக்கு கொஞ்சமாவது மூச்சு விட நேரம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்க எம்ப்ளாயீஸ் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ என்னோட மைண்ட் வாய்ஸ், சாதாரண துணி எடுக்க வந்த கடையில் இருக்கிற எம்ப்ளாயீஸே இருந்தாலும் போட்டு இந்த பாடுபடுத்துகிறான், இவனை கட்டிக்கிட்டு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இதுக்கு மேலே ஃபீல் பண்ணியும் ப்ரோஜனம் இல்லை வாயன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சைலண்ட்டாக அவள் பில் கவுண்டர் கிட்டே போயிட்டான். அவங்களுமே பில் பே பண்ணிவிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வாயினை கூப்பிட்டு வெளில வந்துடுறாரு. அந்த ட்ரெஸ் ஷாப்பை விட்டு வெளியே வந்ததோ சரி வேறு எங்கேயாவது போகலாமா, ஏதாவது சாப்பிட்றியா அப்படிங்கிற மாதிரி வயனை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு வயன் ஐயோ சாமி வேண்டாம், தயவு செஞ்சு
என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க. உங்களால் பாவம் அந்த கடையில் இருக்கவங்கெல்லாம் எவ்வளோ பயந்து போயிட்டாங்க தெரியுமா? நீங்கள் பண்ண அலப்பற அப்படி. நான் என்ன பண்ணேன்? எனக்கு பிடிக்கிற மாதிரி உனக்கு நான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இவ்வளோ நேரம் நான் எடுத்துக்கிட்டேன். இருந்தாலும் ஒரு சாரீ செலக்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம், அது அநியாயம் இல்லை? என்ன அநியாயம் இருக்கு வாயன்? எனக்கு உனக்கு சூட் ஆகுற மாதிரி, உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னு தோணுச்சு. அதனால தான் இவ்வளோ நேரம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சூஸ் பண்ணேன். இதில் என்ன இருக்கு? நியாயமாக பார்த்தா கடையில் இருக்கவங்களோட வேலை தானே, கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானே முக்கியம். ஐயோ அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இந்த மாதிரி ஒரு நாள் போடுற ஒரு சாதாரண ட்ரெஸ்ஸுக்காக நம்ம இவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணுமா என்ன? இதனால எவ்வளோ டைம் வேஸ்ட்டு. சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களோட எனர்ஜியும் வேஸ்ட்டு. இதனால இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுறீங்களே, இந்த மணியும் வேஸ்ட்டு. அது உங்களுக்கு புரியலையா? இங்கே பாரு வயன், ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. எனக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நான் செய்கிறேன்னா அதுக்காக எவ்வளோ டைம் அண்ட் மணி வேணாலும் நான் ஸ்பெண்ட் பண்ண தயாராக இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களுக்கு நம்ம ஒரு விஷயத்த கொடுக்குறப்போ அதில் நம்ம எவ்வளோ பணம் செலவு பண்ணுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. அதுக்கான எவ்வளோ நேரம் நம்ம செலவு பண்ணுங்கிறதுல தான் இருக்குது. உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் நீ பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்து தான் செஞ்சிட்ருக்கேன். அது மாதிரி தான் இதுவும். எப்போவுமே நான் இதே மாதிரி தான் இருப்பேன். அது எனக்கு தெரியுது. ஆனால் அந்த மாதிரி எந்த எக்ஸ்கியூஸும் இல்லை வான். எனக்கு இது பிடிச்சிருக்கு, அதனால் நான் இதெல்லாம் பண்ணுறேன். இதில் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. உங்ககிட்ட பேசி என்னால் ஜெயிக்க முடியாது. சரி, நம்ம போகலாம். இல்லை, இன்னும் அவ்வளோ ஒன்றும் டைமாக இல்லை வாயன். ஜஸ்ட்டு பர்ச்சேஸ் மட்டும் தானே பண்ணியிருக்கோம். உனக்கு டயர்டாக இருக்குன்னால சரி வா, உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு இதெல்லாம் கேட்குறப்போ அப்படியே ஹார்ட் மெல்ட் ஆகுது. ஏன்னா பொண்ணுங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னமோ அவங்களுக்கு தேவைப்படுற குவாலிட்டியான டைம் மட்டும்தான், எக்ஸ்பென்சிவான திங்ஸ்லாம் அதுக்கப்புறமா தான் இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஸ்டில் அவள் எதுவுமே சொல்லலை, சைலண்டாக அவர் கூட போகிறான். தேவங்க வாயினை கூட்டிகிட்டு போய் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. நம்ம பொண்ணு போய் காஸ்ட்லி ஏதாவது வாங்குவாளா? ஐஸ்கிரீமு சாக்லேட்டு குழந்தைங்க வாங்குற மாதிரியெல்லாம் வாங்கி குடிச்சிட்ருக்கா. தேவங்குமே எதுவும் சொல்லாமல் அவள் பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்து அட்மையர் தான் பண்ணிட்டு இருக்காரு. எவ்வளோ குழந்தை கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது தேவங்க. வயன் இப்படியே அவளுக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் வாங்கிட்டு காலையில் வந்து அந்த கடுக்கடுப்பான முகம் இல்லாமல் தேவன் கூட சிரிச்ச முகமாக வீட்டுக்கு போகிறான். அவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ளே வரப்போவே வயன் அங்கே தேவன் கையில் இருக்க பேகை வாங்கலான்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் தேவன் கொடுக்கல. வயனை எதையுமே எடுத்துக்க விடாமல் அவரே கையில் எல்லா பேக்கையும் தூக்கிட்டு வராரு. வயன் முன்னாடி ஜாலியாக குதிச்சு போயிட்டுருக்கா. தேவன் வயனை போகிறத பார்த்துட்டு அட்மையர் பண்ணிட்டு இருக்காரு. வயன் வீட்டுக்குள்ளே வந்த உடனே வயனோட அம்மாவும் அப்பாவும் அங்கே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்குறா. வயன் ரொம்ப வார்மான ஸ்மைலில் அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு இருக்கா. அப்படியே இப்படி திரும்புறப்போ அவள் ஃபேஸில் இருக்க ஸ்மைலை குறைக்கிற மாதிரியே அங்கே ரியா உட்காந்துட்டு இருக்கா. ரியா வயனை அப்படி எரிக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. ஆனால் வயனை அதெல்லாம் கண்டுக்கல. சைலண்டாக போய் அவள் அப்பா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டா. அப்போ வயனோட அம்மா, என்னடி போன மாதிரி ஷாப்பிங்லாம் நல்லா முடிஞ்சுதா? இப்போ சந்தோஷமா? போகிறப்போ மூஞ்சி என்னமோ மினி பல்ப் மாதிரி யூஸ் பண்ண ஆப்பில் இருந்துச்சு. இப்போ என்ன அப்படி 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி பலப்பலான் இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மாதான் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு வெளியே போயிட்டு வந்தப்போ கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு, அதான். ஏன் என் மூஞ்சி கொஞ்சம் பலப்பலன்னு தான் உனக்கு பொறுக்காதே? நான் எப்படி அப்படியெல்லாம் சொன்னேன்? பின்ன அப்படியே எப்படி கேட்குறேன்? உனக்கு நான் எது கேட்டாலும் தப்பு தான் வயன் அப்படிங்கிற மாதிரி வயனோட அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தேவங்கள வராரு. அவர் கை ஃபுல்லாக பேக் தான் வச்சுருக்காரு. வயனோட அம்மா தேவங்க பார்த்துட்டு, என்ன இதெல்லாம், என்ன பாதி கடையை வாங்கிட்டு வந்துட்டீங்களா என்ன? இவ்வளோ பேக் இருக்கு? அது என்னம்மா, இந்த 4 பேக்கில் ஒரு கடையை தூக்கி உள்ளே போட்டுடலாமா? அப்படி தெரிஞ்சிருந்தா அதெல்லாம் வாங்காமல் விட்டுட்டேனே அப்படிங்கிற மாதிரி வயனோட அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவங்க, ஏண்டி அவன் கூட போக மாட்டேன்னு சொல்லிட்டு போய் இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு வயனை பார்த்தா அவங்க அம்மா கேட்குறாங்க. அதுக்கு வயன், நான்லாம் ஒன்றும் வாங்கலை,
உன் தம்பி தான், அதை வாங்கிக்கோ இதை வாங்கிக்கோன்னு எல்லாத்தையும் எடுத்து பேக்ல போட்டு பில் பண்ணி கொண்டு வந்துட்டாரு. நானும் எதுவும் வாங்கல, ஏன்னா நம்மம்மா அப்படிங்கிற மாதிரி அவ ஃபேஸ கியூட்டா வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கான். அவங்க அம்மா அப்படியே திரும்பி அவங்க தான் பாக்குறாங்க. அவர் சிரிச்சுட்டே, இல்லக்கா நான் தான் வாங்கி கொடுத்தேன், அவன் எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி இதெல்லாம் இருக்கட்டும், ட்ரெஸ் எடுக்கிறேன்னு தானே போறீங்க, எடுத்தாச்சா? ஐயோ அம்மா, அதுதான் நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். என்னடி, என்ன சொல்லு. மா, உன் தம்பி ஏமா இப்படி இருக்காரு? ஒரே ஒரு ட்ரெஸ்ஸுமா, ஒரு சாரி எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் பண்ணிட்டாரு தெரியுமா? அங்க ஷோரூம்ல இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் கதறாத குறை தான் தெரியுமா? அவங்க விட்டா அழுதுருவாங்க, அந்த அளவுக்கு உங்களை போட்டு பாடா படுத்திட்டாரு. அவங்க இருக்கிற ஸ்டாக்கை ஃபுல்லா கொண்டு வந்து வச்சோம், அதுல எதுவுமே இவருக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலையாம். அச்சோ, அப்புறம் எப்படி ட்ரெஸ் எடுத்து கொடுத்த அப்படின்னு என்னோட அம்மா தேவங்க பத்தி கேக்குறாங்க. அதுக்கு தேவம், அதெல்லாம் எடுத்தாச்சு. ஆமா, அந்த கதையை கேளு. எல்லாத்தையும் புரட்டி போட்டு பார்த்துட்டு கடைசியில ஏதோ ஒரு ரேக்ல இருக்க ஒரு புடவையை பார்த்துட்டு இந்த புடவை எடுத்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டு அதை மேல வச்சு பார்த்துட்டு உடனே இது பிடிச்சிருக்கு பில் போடுங்கன்ட்டாரு. பாரா, என்ன இவ்வளோ நேரம் தேடி உனக்கு அது ஒரு புடவையை பார்த்ததும் பிடிச்சிருச்சா? அப்போ அது ரொம்ப அழகா இருக்கணுமே. ஏமா, நான் இவ்வளோ சொல்றேன், உன் தம்பிக்கு ஒன்று பிடிச்சிருக்கனதும் அது அழகா இருக்கும்னு நீயே சொல்ற. நீ என்ன அது கண்ணால பாத்தியா என்ன? ஏய், அவன் எது சூஸ் பண்ணாலும் பெட்டரா தான் சூஸ் பண்ணுவான், அதனாலதான் சொல்றேன். ஓ அப்படி. ஆமா, அவன் எது சூஸ் பண்ணாலும் பர்ஃபெக்டா தான் சூஸ் பண்ணுவான், உன்னை தவிர. ஏன்னா நான் தானே உனக்கு அவனை சூஸ் பண்ண அப்படின்னு உயரோட அம்மா சொல்றாங்க. மா, நீ ரொம்ப பேசுறமா. ஏய் போதுண்டி, அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு, சரிடா நீ அவளுக்கு எடுத்து அந்த புடவை எடுத்து காட்ட, நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தேவமே அதை எடுத்து கொடுக்குறாரு. வயனோட அம்மா அதை பாக்குறாங்க, இது ரொம்ப அழகா இருக்கு. வயன் மேலேயும் வச்சு பாக்குறாங்க. வயனுக்கு அது சொன்ன மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. வாவ், ஏய் உண்மையாவே செம்ம அழகா இருக்கு. இதோட பேட்டர்ன், இதுல இருக்க இந்த ஒர்க் எல்லாம் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. உண்மையாவே இது வயனோட கலருக்கு ரொம்ப ஆப்டா சூட் ஆகும். எப்படிடா, செம்மையா இருக்கு. நான் கூட இவ சொல்றப்போ என்னடா ஒரு புடவைக்கு இப்படியான்னு, ஆனா உண்மையாவே இது செம்மையா இருக்கு. இது கட்டினா வயன் ரொம்ப அழகா இருப்பா. ஏய், உனக்காக இவ்வளவு ஆசாசியா எவ்வளவு பர்ஃபெக்டா ஒரு சாரி எடுத்திருக்கா, நீ என்னடானா இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க. மா, உன் தம்பிங்கிறதுக்காக ஓவர் ஹைப் பண்ணாதம்மா. ஏய், கண்ணுதான் நல்லா இருக்குல்ல, இது புடவை பாரு, இது எவ்வளவு அழகா இருக்கு. இதை கட்டினா நீ எப்படி இருப்ப தெரியுமா? கட்டலாம், பார்க்கலாம். நீ அது கட்டி பார்த்துட்டு அப்புறம் சொல்லிடி. இப்பெல்லாம் முடியாது, நான் எப்போ போறேனோ அப்பதான் கட்டுவேன். சரி, ஏதோ ஒண்ணு. ஆமா தேவம், இவளுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்க, அப்போ நீ எடுத்துக்கலையா? அதையும் சொல்ல மறந்துட்ட, அதையும் எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி வயன் தேவம் கிட்ட சொல்றா. அப்ப தேவம் அவரோட ட்ரெஸ்ஸையும் எடுத்து வயனோட அம்மா கிட்ட காட்டுறாரு. என்னது, வேட்டி சட்டையா? இதெல்லாம் நீ எடுக்க மாட்டியே. நான் எங்க எடுத்தேன், உன் பொண்ணு. நீ எடுத்தியா? ஆமா தாய் குழுமே, நான் தான் எடுத்தேன். என்ன திடீராக்குற என் தம்பி மேல? இவர் மறுபடியும் அவருக்கு செலக்ட் பண்றேன்னு அந்த கடையை இன்னும் போட்டு படுத்தக்கூடாதுன்றதுனால அங்க இருக்க எம்ப்ளாயீஸ் மேல பாவப்பட்டு நானே செலக்ட் பண்ணி கொடுக்குறேன்னு கூட்டிட்டு போய் நானே எடுத்தது தான் இது. எப்படி இருக்கு என்னோட செலெக்ஷன்? உங்க தம்பி இதை விட என்னோட செலெக்ஷன் சூப்பராக தான் இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸு அவருக்கு பர்ஃபெக்டா இருக்கும். எப்படி என் செலெக்ஷன் செம்மையா இருக்கா? உன் செலெக்ஷன்றதுனால இது நல்லா இருக்காதுடி. என் தம்பிக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் அவன் அழகா தான் இருப்பான். இதுவுமே அவனுக்காக தச்ச மாதிரி தான் இருக்கு. நீ ஒன்றும் பார்த்தெல்லாம் எடுக்கல, புரியுதா? அதனால இதோட கிரெடிட்ஸ்லாம் உனக்கு வராது. அம்மா, நீ எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, எப்போ பார்த்தாலும் குறுக்க என்னை டேமேஜ் பண்றது நீ தான். தாய்க்குழமை, நீ போ, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வயன் வேகமா அவளோட ரூம் கேந்து போயிட்டா. அப்போ தேவம், ஏன்க்கா, ஏன் எப்போ பார்த்தாலும் அவளை ஏதாவது சொல்லிட்டே இருக்கேன்? டேய் விடுடா, அவகிட்ட இந்த மாதிரியெல்லாம் பேசினாதான்
இல்லைன்னு வச்சுக்கோ, இந்த வயன் வேதாலும் எப்போ வேணாலும் முருங்கை மரம் ஏறி உட்காந்துக்கோ. அதனால தான். அது சரிக்கா, அவளை நீ பர்ஃபெக்டாக புரிஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. வயனோட அம்மாவும் சிரிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ இங்கே நடந்தது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒருத்தர் பயங்கரமான வயிற்றுச்சல் உட்காந்துட்டு இருக்காங்க. விட்டா பார்வையாலே இங்கே இருக்க எல்லாரையும் எரிச்சிருவா போட்டிருக்கு. அந்த மாதிரி ஒரு கோவத்தில் அந்த ரூமோட கார்னரில் ரியா உட்காந்துட்டு இருக்கா. சரி, இதோட தான் இந்த எபிசோட முடிச்சுக்கிறேன். இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. டாடா, பாய்.